ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷாரோமி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ப்ரான் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரான் தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டிலேருந்து இல்லை, நாங்கள் நாகூர் வந்திருக்கோம், அங்கே தான் செய்கிறேன். ஸோ பேன் வச்சுருக்கேன், ஆயில் போட்டுக்கிறேன். எல்லாமே பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுறோம். இங்கே ரூம் எடுத்துருக்கிறதுனால அப்படியே எல்லாமே அப்படியே வாங்கி வச்சுருக்கோம். ப்ரான் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கூடவே 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு போக 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் 2 க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சிருச்சு. ஆனியன் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து ஆயிலில் போட்டோன்னே கொஞ்சமாக சால்ட்டு போட்டோன்னா, அதாவது உப்பு, கல் உப்போ சால்ட்டோ எது போட்டாலுமே வந்து சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்குங்க. நம்மளுக்கு குக்கிங் டைம் வந்து சேவ் ஆகும். நல்லா சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அப்படியே வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியோடு வெளியில் போனால் குக் பண்ணி சாப்பிடுவீங்களா இல்லை ஹோட்டலா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நாகூரில் வந்து ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்குங்க, சந்தனக்கூடு திருவிழா போயிட்டுருக்கு. அதுக்காக வந்தோம், நேற்று தான் வந்தோம். ஆல்ரெடி வந்து ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சால் தான் என் சின்ன பொண்ணுக்கு பிடிக்கும். அது செஞ்சுட்டேன். ஃபிஷ் கறி, மீன் குழம்பும் செஞ்சிட்டோம். அதெல்லாம் ஷூட் பண்ணலைங்க. அப்போ மூடிக்கலாம். மூடிட்டு குக் பண்ணலாம். மூடிட்டு குக் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து வெங்காயம் வதங்குற டைம் இன்னும் கொஞ்சமும் சேவ் ஆகும். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் ப்ரான் தொக்கு எப்படி செய்வீங்கன்றத வந்து சொல்லுங்கள். சோம்பு சேர்ப்பீங்களா அப்படின்றது. நான் வந்து எப்போவுமே கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டில் தாங்க சேர்ப்பேன். ஏன்னா அந்த அரோமா வந்து நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் நம்ம ஃபைனல் டச்சில் போடும்போது. இந்த ஸ்டேஜில் வந்து 2 க்ரீன் சில்லி வந்து அப்படியே உடச்சி போட்டுக்கிறேன். கீரி போட்டோன்னா காரம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை அப்படியே உடச்சி போட்டுட்டு வெங்காயத்தோடவே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். பசங்க சாப்பிட்றதுனால காரம் அதிகமாக சேர்க்கறதில்ல, அதனால தான் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி போட்டு அப்படியே மேஷ் பண்ணி விடலாம். மேஷ் பண்ணுற மாதிரி வதங்கட்டும். மசிச்சு விட்டுக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணலாம். இந்த மூடி போட்டு குக் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து குக்கிங் டைம் வந்து இன்னும் சேவ் ஆகுங்க. சீக்கிரமாக மசிஞ்சிருச்சு. ஒரு தடவை கிளறி விட்டுட்டு, இந்த ஸ்டவ் வந்து திடீர்னு ஸ்பீடாகிடுது. காற்று அதிகமாக இருக்குங்க, செய்ய முடியல. ஜன்னல்லாம் திறந்து வச்சுருக்கோமா, அதனால் ஸ்டவ் வந்து இப்படி அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் வந்து காஞ்ச மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மசாலா ஆட் பண்ணும் போது ஸ்டவ் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா மசாலா வந்து கருகிடும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்திங்களா, ஆயில் வந்து பிரியுது. நான் வந்து எப்போவுமே ப்ரான் கிரேவி பண்ணும் போது வாட்டர் சேர்க்க மாட்டேங்க, ஏன்னா ப்ரான்லேயே ஆல்ரெடி வாட்டர் வரும். பார்த்திங்களா, ஆயில் பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ப்ரானை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்றுன்னா ப்ரான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க குக்கிங்க்கு. அதிகமாக 5 மினிட்ஸ்க்கு மேலே குக் பண்ணோன்னா அது ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும், நல்லா இருக்காது. ப்ரான் எல்லாமே சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம்.
பாருங்கள், நான் வாட்டரே சேர்க்கலை. பாருங்கள் இப்போ எவ்வளோ வந்து கரெக்டாக அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி, ப்ரான் எல்லாமே வந்து கலந்து வருதா. மூடி போட்டு வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஆயில், வாட்டர் எல்லாமே எப்படி வந்து பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இத்தனைக்கும் நம்ம வாட்டர் சேர்க்கவே இல்லை. பெரிய பெரிய இறாலுங்க, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இறால். நல்லா வந்து அடியிலேருந்து அப்படியே கிளறி விட்டோன்னா மசாலா எல்லாமே வந்து அடி பிடிக்காது, உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். கிளறி விட்டு அவ்வளோதாங்க, சிம்பிளான ப்ரான் தொக்கு ரெடி. இதில் கொஞ்சமாக பார்த்திங்களா ஆயில் வந்து பிரிஞ்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன், நான் சேர்த்துக்கிறேன். செம்ம ரஷ்ஷுங்க இங்கே நாகூரில். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம கவர்னர் வந்துட்டு போனாங்கங்க, திரு RN ரவி சார் வந்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே ஃபுல் செக்யூரிட்டிங்க. இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆனதுனால கூட்டமும் அதிகமாக இருக்குது. பக்கத்தில் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் ப்ரான் கிரேவி ரெடி. நீங்கள் எப்படி செய்வீங்க, இல்லை நான் வேறு ஏதாவது ஆட் பண்ணணுமா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.